வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். அரசுப்பணி ஐஏஎஸ் எக்ஸாம் வந்து நான் உங்க ராஜபாண்டி. ஆல்ரெடி இந்தியா மற்றும் இயற்கை பிரிவுகள், இந்திய அமைவிடம் மற்றும் இயற்கை பிரிவுகளில் 2 டாபிக் பார்த்துருந்தோம். இந்தியாவுடைய அமைவிடம் நிலத்தோற்றம் பார்த்துருந்தோம். இப்போ அடுத்து இயற்கை பிரிவுல இமயமலை பார்த்துருந்தோம். அடுத்து வடபெரும் சமவெளிகள் பார்க்கலாம். சரியா? வடபெரும் சமவெளிகள் பார்க்கறதுக்கு முன்னாடி நான் ஒரு மேப்ல ஒரு டேட்டா காமிக்கிறேன், அதுக்கப்புறம் உள்ள போகலாம். ஸோ இது ஏன் நான் அடிக்கடி மேப்ல காமிக்கிறேன் அப்படின்னா, மேப் வச்சு நீங்க படிச்சீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். கண்டிப்பா இது மேப் வச்சு தான் படிக்கணும் உங்களுக்கு. அதே மாதிரி ஒரு வீடியோவும் நீங்க பார்க்கும் போதே இந்த வீடியோவை படிச்சுட்டு மனப்பாடம் பண்ணிருங்க. அப்பதான் ஒரு கிளாஸும் உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, இந்த லெசன் முடிக்கிறதுக்குள்ள இந்த லெசன் கம்ப்ளீட்டா நீங்க படிச்சு முடிச்சிருவீங்க. ரொம்ப 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 முக்கியமான லெசன் இது. கண்டினியூஸா படிச்சுக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா, அன்னன்னைக்கு முடிச்சிட்டீங்க அப்படின்னா அடுத்த நாள் போகும்போது உங்களுக்கு பர்டனா இல்லாம இருக்கும். சரியா? ரெகுலரா ஃபாலோ பண்ணிட்டே வாங்க. சோ இப்ப நம்ம பார்க்க போறது வந்து வடபெரும் சமவெளிகள். இப்ப இந்தியாவை மேல இமயமலை பார்த்தோம் இல்லையா, அதுக்கு கீழே இருக்கக்கூடிய இந்த கிரீனா இருக்கக்கூடிய இந்த போர்ஷன் தான் என்ன பண்றோம் அப்படின்னா வடபெரும் சமவெளிகள் சொல்றோம். இந்த கிரீனா இருக்கக்கூடிய இந்த போர்ஷன் வந்து வடபெரும் சமவெளிகள் சொல்றோம். இந்த வடபெரும் சமவெளியில வந்து பாத்தீங்கன்னா, இங்க இமயமலையில இருந்து ஆறுகள் உற்பத்தி ஆகி வந்து, இந்த ஆறுகள் இமயமலையில இருந்து வரக்கூடிய ப்ளூ கலர் லைன் தெரியும், மேல இருந்து வரக்கூடிய ஆறுகள். அதே மாதிரி இங்க வந்து பாத்தீங்கன்னா மால்வா பீடபூமி, இந்த பக்கம் மகதியா குன்றுகள், மைக்காலா குன்றுகள், சோட்டா நாக்பூர் பீடபூமி, இந்த போர்ஷன்ல இருந்து பாத்தீங்கன்னா ஆறுகள் வரும். இந்த மாதிரி 2 பக்கமும் வரக்கூடிய ஆறுகள். இங்க நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம், நர்மதை அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா மேல கூடிய விந்தியா அப்படின்ற மலையும் சாத்பரா மலைக்கும் நடுவுல இருக்கக்கூடிய ஒரு பள்ளத்தாக்கு. இந்த பள்ளத்தாக்குல உருவாக்கக்கூடிய ஆறு வந்து நர்மதை ரிவர்னு சொல்லுவோம். இந்த மாதிரி இந்த பள்ளத்தாக்கு, இந்த ஆறுகள் வந்து மலைப்பகுதிகளில் உருவாகி என்னாகும் அப்படின்னா அரிச்சிட்டு வந்து இந்த இடத்துல மண்ணை டெபாசிட் பண்ணும். அந்த மாதிரி டெபாசிட் பண்ணனால உருவாகக்கூடிய பகுதிகள் தான் சமவெளிகள் சொல்லுவோம். ஸோ இப்போ ஆறுகளால் படிய வைத்தல் செய்தலாம் என்ன உருவாகுதுன்னா இந்த சமவெளிகள் உருவாகுது. கிட்டத்தட்ட நம்ம இமயமலை நீளம் வந்து பாத்தீங்கன்னா 2500 கிலோமீட்டர் பார்த்தோம் இல்லையா? அதே மாதிரி இந்த கங்கை சமவெளி பாத்தீங்கன்னா அரௌண்டா இதோட 100 கிலோமீட்டர் கம்மி, அதாவது 2400 கிலோமீட்டர். எதோட நீளம் வந்து இந்த கங்கை சமவெளியோட நீளம். சரிங்களா? இப்ப வந்து இந்த கங்கை சமவெளின்னு சொல்லாம இதுக்கு பேர் என்ன பண்ணுவோம்னா வடபெரும் சமவெளிகள் சொல்லுவோம். சோ இப்ப பாக்குறது வடபெரும் சமவெளிகள். வடபெரும் சமவெளிகள் வந்து பாத்தீங்கன்னா வட இந்தியாவில இருக்கக்கூடிய வளமான சமவெளி சொல்லுவோம். மேக்சிமம் இது எங்க இருக்கும் அப்படின்னா இந்திய பகுதியில இருக்கும், வட இந்திய பகுதியில இருக்கும். சிந்து, கங்கை, பிரம்மபுத்திரா இந்த ஆறுகளும் அதோட துணை ஆறுகளும் என்ன ஆகும் அப்படின்னா கொண்டு வந்து மண்ணை கீழே படிய வைக்கும். இது இமயமலைக்கு கீழே இருக்கிறது கிட்டத்தட்ட 2400 கிலோமீட்டர் நீளமும், இதோட அகலம் கிழக்கு பகுதியில வந்து பாத்தீங்கன்னா 240 கிலோமீட்டர், அதாவது முடிகிற இடத்துல 240 கிலோமீட்டர்ல இருந்து வர 320 கிலோமீட்டர் வரைக்கும் இருக்கும். ஸ்டார்டிங்ல இமயமலையோட மேற்கு பகுதி ஸ்டார்ட் ஆகும், 320 கிலோமீட்டர்ல ஸ்டார்ட் ஆகி குறைஞ்சிட்டே போகும். இதோட சராசரியா இதோட பரப்பளவு கேட்கறாங்க 7 லட்சம் சதுர கிலோமீட்டர் சொல்லுவோம். கிட்டத்தட்ட மேடு பள்ளம் இல்லாம ஒரு சீரான சமபரப்பா இருக்கக்கூடிய பகுதின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி கீழே வந்து பாத்தீங்கன்னா மேல இமயமலையில இருந்து கீழே விந்திய சாத்புரா மலைக்கு நடுவுல காணப்படுற பகுதியை தான் நம்ம என்ன சொல்றோம் வடபெரும் சமவெளிகள் அப்படின்னு சொல்லுவோம். இது மேக்சிமம் எதனால உருவாகுது அப்படின்னா ஆறுகள் படிய வைத்தல் செய்தல்லாம் உருவாதுன்னு சொல்லியிருப்பாங்க. இந்த மாதிரி மலையடி சமவெளிகள்ல உள்ள வந்துட்டு என்ன ஆகும் அப்படின்னா படிய வச்சிரும். இதுல நிறைய வண்டல் படிவுகள் இருக்கும். வடபெரும் சமவெளி மேக்சிமம் வண்டல் படிவுகளானது. உலகிலேயே மிகப்பெரிய சமவெளி எதுன்னு கேட்டாங்கன்னா கங்கை சமவெளி தான். கங்கை பிரம்மபுத்திரா ஆறுலாம் படிக்கக்கூடிய வடபெரும் சமவெளி தான் மிகப்பெரிய சமவெளின்னு சொல்லுவோம். இப்ப நம்ம இமயமலையில ஆறுகள் உற்பத்தி ஆகும்போது பாத்தீங்கன்னா பெரிய பெரிய மணல் பாறைகளாக தான் உருவாகி இருக்கும். அப்படி மணல் பாறைகள் கீழே தண்ணி உருவாக்கி ஊடுருவி வரும்போது நம்ம கண்ணுக்கு தெரியாது. இந்த பகுதியை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா பாபர் அப்படின்னு சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய பகுதி பாபர். அதுக்கப்புறம் இந்த கீழே மலைப்பகுதிக்கு கீழே வரும்போது இந்த பாறைகள் ஒன்னோட ஒண்ணு மோதி உடைய ஆரம்பிச்சிடும். உடஞ்சு சின்ன சின்ன துகள்களா மாறும். இந்த சின்ன சின்ன துகள்களா பாறைகள் காணக்கூடிய பகுதியை வந்து தராய் அப்படின்னு சொல்லுவோம். தராய் அப்படின்றது 2வது பகுதி. தராய் மண்டலம் வந்து சின்ன சின்ன பகுதியா இருக்கக்கூடிய போர்ஷன் சொல்லுவோம். அதுக்கப்புறம் இந்த பகுதிகள் எல்லாம், இந்த சின்ன துகள்கள் எல்லாமே ஒன்னோட ஒண்ணு மோதி மண் என்ன ஆகும் அப்படின்னா படிஞ்சு கீழே கிடக்கும். ஆனா என்ன ஆகும்னா தண்ணி போகும்போது அது மேல இருக்கக்கூடிய புது மண்ணை அடிச்சுட்டு போயிடும். அப்ப கீழே இருக்கக்கூடிய படிவுகள் வந்து பழைய வண்டல் படிவுகள் சொல்லுவோம். அந்த பழைய வண்டல் படிவுகளை வாங்கர் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் இந்த ஆறு ஃப்ளோ ஆயிட்டு இருக்கும்போது ஆறுடைய கரைகள்லயும் ஓரங்கள்லயும் என்ன ஆகும் அப்படின்னா புதுசா உருவாகிற மண்ணைய ஓரத்துல என்ன ஆகும் பரப்பி வச்சுட்டு போயிடும். அந்த மாதிரி உருவாக்கக்கூடிய புதிய மண்டல் படிவுகளை என்ன சொல்லுவோம் அப்படின்னா காதர் அப்படின்னு சொல்லுவோம். கடைசியா இந்த ஆறும் கடலும் ஒண்ணு சேர இடம், பெரிய கடல் பரப்பு இருக்கு. இந்த ஆறு வந்து இதுவாகுது. கடல்ல இருந்து என்ன ஆகும்னா அலை அடிக்கும். ஆறுடைய ஃப்ளோ, கடலுடைய அலையினால என்ன ஆகும்னா ஆறு வரக்கூடிய ஃப்ளோ வந்து தடுக்கப்பட்டு வேகம் குறைக்கப்பட்டு ஆறு வந்து என்ன ஆகும்னா ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு ஸ்டேபிளா நிக்க ஆரம்பிக்கும். அப்படி நிக்கும் போது அதுல இருக்கக்கூடிய மண் மண்டி, அதாவது இருக்கக்கூடிய சில்ட்னு சொல்லுவாங்க, மண் மண்டிகள் கொஞ்சம் கொஞ்சமா என்ன ஆகும் அப்படின்னா தண்ணியில இறங்கும். அப்படி இறங்குறதுனால அந்த பகுதிகள் எல்லாருக்கும் என்ன ஆகும் அப்படின்னா அப்படியே நீங்க ஆறுகள்ல பாத்தீங்கன்னா கீழே கால் வச்சோன்னா அப்படியே பொதுன்னு அந்த மேல ஒரு என்ன சொல்றது மண்டி மாதிரி வரும்.
ஆனா அது கொஞ்ச நேரம் விட்டுட்டு அப்படியே இஞ்சிரும் இல்லையா, அதான் மண் மண்டின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி மண் மண்டிகள் அதிகமா படிஞ்சு இருக்கக்கூடிய இடத்துல வந்து ஆறுகள் கடலும் ஒண்ணு சேர இடத்துல உருவாகுது டெல்டா அப்படின்னு சொல்லுவோம். இந்த போர்ஷன்ல எந்த பகுதி எவ்வாறு அழைக்கப்படுகிறதுன்ற கொஸ்டின் கேட்பாங்க, அது ரொம்ப முக்கியம். சரியா, எந்த பகுதி எவ்வாறு அழைக்கப்படுகிறது? இப்ப எக்ஸாம்பிளுக்கு பாபர்னா மணல் குன்றுகளால் ஆனது, தராயினா காடுகளும் சிறிய சிறிய மண் துகள்களால் ஆனது, பாங்கர் அப்படின்னா பழைய வண்டல் படிவுகள், காதர்னா புதிய வண்டல் படிவுகள், டெல்டானா ஆறும் கடலும் ஒன்னா சேர இடத்துல உருவான பகுதின்னு சொல்லியிருக்கோம். சோ அததான் இங்க கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாபர் அப்படின்றது பாத்தீங்கன்னா இமயமலை ஆறுகளா உற்பத்தி ஆகுது. இதுல வந்து நிறைய நுண் துகள்கள் இருக்கிறதுனால மண்ணு உள்ள போகும்போது சிற்றோடைகள் நீர் உள்வாங்கப்பட்டு மறைந்து போகும் சொல்லியிருப்பாங்க. பெருசா இருக்கிறது இது வந்து பாத்தீங்கன்னா மேல இருக்கக்கூடிய போர்ஷன், ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல இருக்கக்கூடிய ஒரு போர்ஷனா இருக்கும். ஜம்மு அண்ட் காஷ்மீர் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு போர்ஷன் கிட்டத்தட்ட 8 முதல் 15 கிலோமீட்டர் வரைக்கும் இது என்ன இருக்குன்னா அகலமா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இங்க ஜம்முன்ல ஸ்டார்ட் ஆகி அஸ்ஸாம் வரைக்கும் என்ன இருக்கு அப்படின்னா மேல இருந்து கீழே வரைக்கும் இருக்கும். பொதுவா ஆரம்பத்துல வந்து 8 கிலோமீட்டர் அகலமும் போக போக என்ன ஆகும்னா 15 கிலோமீட்டர் அகலம் வரைக்கும் காணப்படும் சொல்லியிருப்பாங்க. ரெண்டாவது போர்ஷன் வந்து தராய். தராய் வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய ஈரப்பதம் இருக்கும், நிறைய காடுகள் இருக்கும். அதனால வனவிலங்குகள் வசிப்பதற்கு ஏற்ற பகுதியா எது இருக்கும் அப்படின்னா இந்த தராய் காடுகள் இருக்கும். நிறைய கல்லு மண் எல்லாம் கலந்திருக்கக்கூடிய பகுதி. கிட்டத்தட்ட குறி சின்ன சின்ன கற்களா இருக்கும். மிக அதிக மழை பெறும் பகுதியா இருக்கனால நிறைய காடுகள் இருக்கும். பட் இப்போ வந்து பாத்தீங்கன்னா விவசாயத்துக்காக இந்த பகுதியில மக்கள் அழிக்கிறதுனால இந்த போர்ஷன் வந்து பாத்தீங்கன்னா பாதிக்கப்படக்கூடிய பகுதியா மாறிட்டு வந்திருக்கு. மக்கள் வந்து விவசாயத்துக்காக இந்த பகுதியில தராய் காடுகளை அழிச்சிட்டு வராங்கன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து மூணாவது பாங்கர். பாங்கர்ல ரொம்ப முக்கியமானது நான் ஆல்ரெடி சொன்னேன். அதுல வந்துட்டு பழைய வண்டல் படிவுகள். சரியா, பழைய வண்டல் படிவுகள் மேட்டில மண் படிவுகளை கொண்டது பழைய வண்டல் படிவுகள். இதுதான் ரொம்ப மெயின். சரியா, பழைய வண்டல் படிவுகள் ஆனதுன்னு சொல்லியிருப்பாங்க. நிறைய வடிகால் அமைப்பு இருக்கு. நல்ல விவசாயத்துக்கு ஏற்ற மண்ணா இருக்கக்கூடியது பாங்கர். மூணாவது வந்து பாத்தீங்க அப்படின்னு நாலாவது வந்து காதர். காதர் அப்படின்றது புதிய வண்டல் படிவுகள் அல்லது பெட்நிலம் என்று அழைக்கப்படுவது எதுனா காதர். புதிய வண்டல் படிவுகள் அல்லது பெட்நிலம் என்று அழைக்கப்படுவது எதுன்னு கேட்பாங்க, காதர். ரொம்ப ரொம்ப முக்கியம். காதர்னா பெட்நிலம் அல்லது புதிய வண்டல் படிவுகள். அடுத்து காதர் வந்து மணல் இருக்கும், களிமண் இருக்கும், சேர் இருக்கும். அந்த வளமிக்க சமவெளியா இருக்கும். நம்ம ஆல்ரெடி தண்ணி வந்து கொலன்னு இருக்கும். முடியிற இடத்துல அங்கன்னா இருக்கும் மண் இருக்கும், மணல் இருக்கும், களிமண் இருக்கும், கலந்து இருக்கும். அந்த பகுதியெல்லாம் சொல்லுவோம். அடுத்து டெல்டா அப்படின்றது பாத்தீங்கன்னா காதர் சமவெளி வந்து கங்கை சமவெளி அந்த ஆறு முடியிற இடத்துல உருவாகிறதா டெல்டான்னு சொல்லியிருப்பாங்க. சரிங்களா, அதான் வந்து டெல்டா. டெல்டா வந்து கடைப்பகுதியா இருக்கும் சொல்லியிருப்பாங்க. கிட்டத்தட்ட இதோட எது கொடுத்திருக்காங்க 1.9 லட்சம் சதுர கிலோமீட்டர் பரப்பை உள்ளடக்கியது. இந்த ஆறு வந்து வேகம் குறைவதனால், அதாவது கடலுக்குள்ள மோதும் போது இந்த ஆறு இப்படி வருது, கடலோட மோதும் போது கடல் அலைகள்னால இந்த ஆறுடைய வேகம் குறைக்கப்பட்டு அப்படியே அந்த மண் என்ன ஆகுதுன்னா அப்படியே படிய வைக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இதுல வண்டல் படிவுகள் இருக்கும். டெல்டால புதிய வண்டல் படிவுகள் இருக்கும், பழைய வண்டல் படிவுகள் இருக்கும். ஆனா பாங்கர் அப்படின்றது பழைய வண்டல் படிவுகளாகும், காதர்ன்றது புதிய வண்டல் படிவுகள் சொல்லியிருப்போம். டெல்டால ரெண்டுமே இருக்கும். இதுல வண்டல் சமவெளியில உயரமான இருக்கக்கூடிய பகுதியை, உயர்ந்த நிலப்பகுதியை சார்ஸ்ன்னு சொல்லுவோம். வண்டல்ல இருக்கக்கூடிய சதுப்பு நிலம். சதுப்பு நிலம்னா மண்ணும் தண்ணியும் கலந்து ஒரு மாதிரி ஈரப்பதமா இருக்கும். சில இடங்கள்ல கொஞ்சம் கொலன்னு இருக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய இடங்களை வந்து பில்ஸ்ன்னு சொல்லுவோம். இது ரொம்ப முக்கியம். சரியா, இதுதான் வடபெரும் சமவெளிகள். இது இல்லாம சமவெளிகள் எப்படி உருவாச்சுன்னு சொன்னோம், ஆறுகள் படிய வைத்தல் செயலாம் உருவாதுன்னு சொல்லியிருப்போம் இல்லையா. அப்போ ஆறுகள் படிய வைத்தல் செயலாம் உருவான இது இல்லாத இருக்கக்கூடிய மீதி இருக்கக்கூடிய சமவெளிகள் ஒரு 4 சமவெளி என்ன பண்ணிருக்காங்கன்னா இங்க கொடுத்திருக்காங்க. இங்க வந்து ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ராஜஸ்தான் சமவெளி. ராஜஸ்தான் சமவெளி மெயினா எந்த ஆறுகளால் உருவாக்கப்பட்டது, எவ்வளவு சதுரம், அதே மாதிரி இதுல ஒரு ஏரி இருக்கு, புலிக்காட்டு ஏரி. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்ப இது வந்து பாத்தீங்கன்னா ராஜஸ்தான் சமவெளி ஆரவல்லி மலைத்தொடருக்கும் மேற்குல இருக்கக்கூடிய 1,75,000 சதுர கிலோமீட்டர் பரப்புல இருக்கு. இதுல அதிகமா 2 ரிவர் தான், லூனி, சரஸ்வதி ரிவர். மறைந்து போன சரஸ்வதி ரிவர்னு சொல்றாங்க. இப்ப என்னன்னா எப்படி தரைக்கு மேல ஆறுகள் போதோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்ப வீடு கட்டும் போது தண்ணி நம்ம அந்த பேஸ்மெண்ட்ல தண்ணி ஊத்துவாங்க, மண்ணெல்லாம் போட்டுட்டு தண்ணி ஊத்துவாங்க. அதுல என்ன ஆகும் அப்படின்னா கொஞ்ச தூரத்துல தண்ணி வந்து போற பகுதி தெரியாது, கொஞ்ச நேரத்துல அது மண்ணுக்குள்ள போயிட்டே இருக்கும். ஒரு குறிப்பிட்டதுக்கு அப்புறம் கீழே இருக்கக்கூடிய இடத்துல ஃபில் பண்ணதுக்கு அப்புறம் அந்த தண்ணி என்ன ஆகும் மேல வரும். அப்ப என்ன ஆகும்னா அது வரைக்கும் அந்த தண்ணி எங்க போச்சுனே தெரியாது. அது என்ன ஆகும் பூமி கீழே இருக்கக்கூடிய கேப் வழி போயிட்டு இருக்கு இல்லையா. அது மாதிரி நமக்கு உற்பத்தி ஆகிற ஆறுகளும் பாத்தீங்கன்னா மேல இருந்து மேல் போர்ஷன்லயும் சில ஆறுகள் போகும், பூமிக்கு கீழேயும் சில ஆறுகள் டிராவல் ஆகி போகும். அந்த மாதிரி இந்த சரஸ்வதி ரிவர் வந்து முன்னாடி போயிட்டு இருந்த பாதை மாறி பூமிக்குள்ள போயிடுச்சுன்னு சொல்றாங்க. அதனால அந்த ரிவர் இப்ப இல்ல, மறைந்து போன ரிவர் சொல்லுவாங்க. இப்ப ஆர்கியாலஜிக்கல் சைட்ல என்ன பண்ணிருக்காங்கன்னா அந்த சரஸ்வதி ரிவரை அதை ஆய்வு செஞ்சு மறுபடியும் கண்டுபிடிக்கிறதுக்கான வேலைகள் ஈடுபட்டிருக்காங்க. சரியா, அப்ப இது எந்த 2 நதிகளுக்கு இடையில காணப்படுதுன்னா லூனியும் சரஸ்வதி ரிவருக்கு இடையில இருக்கு. இதுல இருக்கக்கூடிய முக்கியமான ஏரி எதுன்னு கேட்பாங்க. ஜெய்ப்பூர் பக்கத்துல இருக்கக்கூடிய சாம்பார் ஏரி அல்லது புஷ்கர் ஏரின்னு சொல்லுவாங்க.
இது எங்க இருக்கு அப்படின்னு கேட்டாங்கன்னா ராஜஸ்தான் மாநிலம். சரியா, ராஜஸ்தான் மாநிலம். சாம்பர் லேக் எந்த மாநிலத்தில் காணப்படுதுன்னா ராஜஸ்தான் மாநிலம். இதுக்கு இன்னொரு பேரு புஷ்கர் ஏரின்னு சொல்லுவாங்க. இது ஒரு நிலத்தால் சூழப்பட்ட ஏரி. அதாவது இந்த நிலம் எப்பயுமே பாத்தீங்கன்னா நிலத்தால் சூழப்பட்ட ஏரி எப்பயுமே நல்ல தண்ணியா தான் இருக்கும். பட் இது வந்து ராஜஸ்தான்ல இருக்கிறதுனால அங்க இருக்கக்கூடிய மண் எல்லாம் பாத்தீங்கன்னா ட்ரையா இருக்கிறதுனால, வறண்ட மண்ணா இருக்கிறதுனால அதுல இருக்கக்கூடிய உப்பு தன்மை எல்லாம் இதுல கலந்துருக்கனால சால்ட் வாட்டரா இருக்கு. இந்த தண்ணி வந்து உப்பு தண்ணி ஏரி. அடுத்து ரெண்டாவது இருக்கிறது பஞ்சாப் ஹரியானா சமவெளி. இதோடைய பரப்பளவு 1.75 லட்சம் சதுர கிலோமீட்டர். இதுல இருக்கக்கூடிய ஆறுகள் வந்து பாத்தீங்கன்னா சட்லஜ், பியாஸ், ராவி, இந்த 3 நதிகளால் இது பண்றது. இது மட்டும் இல்லாம கங்கை யமுனையோட நீர்ப்படி மேடாவும் யமுனை சட்லஜ் நதிகள் கிடைக்கக்கூடிய ஆற்றடி சமவெளியில எதை இருக்கு அப்படின்னா இந்த பஞ்சாப் ஹரியானா சமவெளிகள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து மூணாவதா இருக்கக்கூடியது கங்கை சமவெளி. இது ரொம்ப ரொம்ப பெருசு. இந்தியாலே மிகப்பெரிய சமவெளி எதுனா கங்கை சமவெளி தான். இதோட பரப்பளவு வந்து 3.75 லட்சம் சதுர கிலோமீட்டர். இது வந்து பாத்தீங்கன்னா கங்கை, யமுனை, இதோட துணையாறுகள் அதான் கொடுத்திருக்காங்க. கங்கை, யமுனை, அதோட துணையாறுகள் வந்து காக்ரா, காண்டக், கோசி, யமுனை, சாம்பல், பெட்வா இந்த ஆறுகளால படிய வச்சு உருவாக்குறதுன்னு சொல்லியிருப்பாங்க. அதே இந்தியாவின் மிகப்பெரிய டெல்டா எது உருவாக்குது அப்படின்னா இந்த கங்கை சமவெளின்னு சொல்லியிருப்பாங்க. இது வந்து கிழக்கு மற்றும் தென்கிழக்கு நோக்கி மென் சரிவாக காணப்படும் சொல்லுவாங்க. இந்த கிழக்கு அப்படின்னா இப்ப இங்க இமயமலை இங்க இருக்கு அப்படின்னா இங்க உற்பத்தி ஆகி வங்கக்கடலுக்கு வருது. அதனால கிழக்குல இங்க இருந்து தென்கிழக்கு நோக்கி வரும்போது பாத்தீங்கன்னா மென் சரிவா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து நாலாவதா இருக்குது பிரம்மபுத்திரா சமவெளி. பிரம்மபுத்திரா ஆறுகளும் அதோட துணை ஆறுகளால் படி வைக்கிறது. இதோட பரப்பளவு வந்து பாத்தீங்கன்னா 56,275 சதுர கிலோமீட்டர். இதோட இது பாத்தீங்கன்னா தராய் மேக்சிமம் இங்க இருக்கிறது கொஞ்சம் கல்லு மண்ணு கலந்த பகுதியில இருக்கனால தராய் காடுகளால் காணப்படும் சொல்லியிருக்காங்க. சரிங்களா, இதுதான் சமவெளிகள். சோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தோம் இமயமலை, ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நிலத்தோற்றம், ரெண்டாவது இமயமலை, மூணாவது வந்து பாத்தீங்கன்னா தீபகற்ப பீடபூமிகள். சரியா, இப்ப தீபகற்ப பீடபூமி அப்படின்றது நம்ம மேப்ல பாத்துட்டு வரலாம். சோ இப்ப மேப்ல தீபகற்ப பீடபூமி அப்படின்னா 3 பக்கம் கடல்களாலும் ஒரு பக்கம் நிலத்தாலும் சொல்லப்பட்ட பகுதியை தான் பீடபூமின்னு சொல்லுவோம். அப்ப நமக்கு இந்த போர்ஷன் இந்த வச்சுக்கோங்க. இந்த போர்ஷன் கீழே இருக்கிறது தீபகற்ப பீடபூமி. அப்ப இங்க பாருங்க, இந்த மேப்ல இது பாத்தீங்கன்னா நல்லா தெரியும் கிளியரா. தீபகற்ப பீடபூமியோட எல்லைகள் கேட்கறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இங்க வந்து கிழக்கு வங்காள விரிகுடா, மேற்கே அரபிக்கடல், தெற்கே கன்னியாகுமரி, வடக்கே வடபெரும் சமவெளிகள். அதான் வந்து இதோட எல்லைகள். அதுக்கப்புறம் இதோட எக்ஸாக்டா இது பார்த்தோம்னா இதோட இது வந்து இங்க வந்து மேற்கு தொடர்ச்சி மலையாகும், இங்க வந்து கிழக்கு தொடர்ச்சி மலைகளாகும். இங்க வந்து பாத்தீங்கன்னா மால்வா பீடபூமி, இங்க வந்து ஆரவல்லி மலைத்தொடர், அதுக்கப்புறம் இங்க வந்து மகாதியோ குன்றுகள், இங்க வந்து பந்தல்கண்ட், பாகல்கண்ட், சோட்டா நாகப்பூர் பீடபூமி, அதுக்கப்புறம் மைக்கலா மலைத்தொடர். இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலை, கிழக்கு தொடர்ச்சி மலை, அதுக்கப்புறம் தக்கான பீடபூமி. ஒவ்வொன்றும் தனித்தனியா நான் சொல்றேன். சோ இது வந்து இந்த பீடபூமிகள் தீபகற்ப பீடபூமி பத்தி சொல்லியிருப்பாங்க. இந்த தீபகற்ப பீடபூமி அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா 3 பக்கம் கடலாலும் ஒரு பக்கம் நிலத்தால் சொல்லப்படுதுன்னு சொன்னா இதோட எல்லைகள் கொடுத்திருக்கோம். அதுக்கப்புறம் இதோட முனை தெற்கு முனை வந்து குமரி முனையாகும். இதோட உயரமான சிகரம் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கும் மேற்கு தொடர்ச்சி மலை தான் இதோட உயரமான பகுதி. அப்ப தீபகற்ப பீடபூமியின் உயரமான சிகரம் எதுனா ஆனைமுடி. ஆனைமுடி சிகரம் எங்க இருக்கு அப்படின்னா கேரளா. சரியா, ஆனைமலை வந்து தமிழ்நாடு. சரியா, ஆனைமலை எங்க இருக்கு, ஆனைமுடி எங்க இருக்குன்னா ஆனைமலையில இருக்கு. பட் ஆனைமலை வந்து பாத்தீங்கன்னா முழுசா தமிழ்நாட்டிலையும் இந்த ஆனைமுடி சிகரம் இருக்கு இல்லையா, அந்த போர்ஷன் மட்டும் கேரளால இருக்கு. அதனால ஹையஸ்ட் பீக் பாயிண்ட் மேற்கு தொடர்ச்சி மலையின் உயரமான சிகரம் கேட்டாலும் ஆனைமுடி தான். இந்த தீபகற்ப பீடபூமியின் உயரமான சிகரம் கேட்டாலும் ஆனைமுடி தான். அதே மாதிரி தக்கான பீடபூமியின் உயரமான சிகரம் கேட்டாலும் ஆனைமுடி தான். ஆனைமுடியோட ஹைட்டு கேட்பாங்க 2695 மீட்டர். ஆனைமுடி எங்கு உள்ளதுன்னா கேரளா. ஆனைமுடி எந்த மலையில் உள்ளதுன்னா ஆனைமலை. அது ரொம்ப முக்கியம், நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இது இந்த ஒவ்வொரு போர்ஷனா நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் தீபகற்ப பீடபூமி பத்தி என்ன டேட்டா கொடுத்திருக்காங்கன்னு சொல்லி பார்த்துட்டு வந்துடலாம். தீபகற்ப பீடபூமி அதோடைய இது கொடுத்திருந்தாங்க. பொதுவா இதோட பரப்பளவு சொல்லியிருக்காங்க. இதோட பரப்பளவு ஓவராலா 16 லட்சம் சதுர கிலோமீட்டர். நாட்டோடைய பாதி எதுனா இந்த தீபகற்ப பீடபூமி தான். இதோடைய பீடபூமி வந்து இதோட எல்லைகள் கொடுத்திருக்காங்க. சின்ன சின்ன பீடபூமி பிளவுப்பட்ட பகுதியெல்லாம் எல்லாமே இருக்குன்னு சொல்லிட்டாங்க. வடமேற்கு ஆரவல்லி மலைத்தொடர், அதுக்கப்புறம் வடக்கு வந்து வடகிழக்கு பந்தல்கண்ட், பாகல்கண்ட் உயர்நில பகுதி, கைமூர், ராஜ்மஹால் குன்றுகள், அதுக்கப்புறம் இதெல்லாமே நம்ம மேல பார்த்தோம். அதே மாதிரி மேற்கு தொடர்ச்சி மலை, கிழக்கு தொடர்ச்சி மலைகள்லாம் இதோட பகுதியா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. மேக்சிமம் வந்து கடல் மட்டத்துல இருந்து எவ்வளவு ஹைட் உயரம்னா 600 மீட்டர் ஹைட் உயரத்துல இது காணப்படும் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இதுல உயரமான சிகரம் எங்க இருக்கு அப்படின்னா ஆனைமலை. ஆனைமலையில இருக்கக்கூடிய ஆனைமுடி சிகரம் தான் இதுல உயரமான சிகரம். கிட்டத்தட்ட
2695 மீட்டர் ஹைட். இந்த பகுதி வந்து பாத்தீங்கன்னா இப்படிவுமே மேற்குல இருந்து கிழக்கு நோக்கி சரிந்து காணப்படுகிறது. இந்தியாவுடைய கான்டினென்டே பாத்தீங்கன்னா இப்படி இது மேற்குனா மேற்குல இருந்து கிழக்கு நோக்கி சாய்வா இருக்கும். ஏன்னா இங்க மேற்கு தொடர்ச்சி மலை வந்து கடல் நிலத்தட்டு மோதல்னால உருவானதுதான். அதனால என்ன ஆகும்னா இது ஹைட்டான போர்ஷனா இருக்கும், சரிவா இருக்கனால ஆறுகள் எல்லாம் இங்க உற்பத்தி ஆகி இந்த பக்கம் போகும். அதனால மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கி மென் சரிவாக காணப்படும் சொல்லியிருப்பாங்க. அது சரிந்துதான் காணப்படும். அதனால பீடபூமி வடபெரும் பகுதி கடல் மட்டத்திலிருந்து 600 மீட்டர் ஹைட்ல இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. அது மாதிரி இதோடைய உயரமான சிகரம் ஆனைமலையில் இருக்கக்கூடிய 2695 மீட்டர் உயர முடியுது. அது வந்து எங்க இருக்குன்னா ஆனைமுடி சிகரம் சொல்லியிருப்போம். இப்ப மேற்குல இருந்து கிழக்கு நோக்கி சரிந்து காணப்படுது. ஏன்னா இந்த இதோட வயது மூப்பின் காரணமாக இது வந்து மேற்குல இருந்து கிழக்கு நோக்கி சரிந்து காணப்படும் சொல்லுவோம். இதோட பகுதி ஆற்றோட மூப்பு நிலை காரணமாக இது ஆறுகள் அகலமாகவும் ஆழமற்ற பள்ளத்தா கூட இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நர்மதை ஆறு தீபகற்ப பீடபூமி இரு பெரும் பகுதிகளா பிரிக்கிறது. இது வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி நர்மதா ரிவர் வந்து விந்தியா சாத்வரா 2 மலைக்கு நடுவில் இருக்கக்கூடிய ரிவர் வந்து நர்மதா. அது வந்து நர்மதை பள்ளத்தாக்குன்னு சொல்லுவோம். நர்மதை பள்ளத்தாக்கு தான் பின்னால என்ன ஆகுது நர்மதை அதுல தண்ணி வந்து நர்மதை ரிவரா மாறுச்சுன்னு சொல்லியிருப்போம். இந்த இதுல வந்து இதுக்கு மேல இருக்கிறது மத்திய உயர்நிலங்களும் அதுக்கு கீழே இருக்கிறது விந்திய சாத்வரா பகுதி கீழே இருக்கக்கூடிய ஆறுகள் சொல்லியிருப்பாங்க. அந்த ஆறுகள் வந்து கோதாவரி, காவிரி, மகாநதி, கிருஷ்ணா மற்றும் கிழக்கு நோக்கி பாய்ந்து வங்காள விரிகுடால கலக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப இந்த இதுல விந்திய மலையின் தென்பகுதியில் பிளவு பள்ளத்தாக்குகள் நர்மதை மற்றும் தவதி ஆறுகள் மேற்கு நோக்கி பாய்ந்து அரபிக்கடல்கள். இந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம விந்திய மலைக்கு கீழே கூடிய விந்தியா சாத்வரா 2 மலைக்கு இருக்கக்கூடிய தெற்கு பகுதியில இந்த பிளவு பகுதியில உருவாகிற ஆறு என்ன ஆகுது, இந்த 2 பக்கம் மலை போசன் இருக்கனால இதை தாண்டி இங்கிட்டு வர முடியாம இந்த ஆறு 2 மட்டும் மேற்கு நோக்கி பாய்ந்து எங்க கலக்குது, அரபிக்கடல்ல கலக்குது. அடுத்து மத்திய உயர்நிலங்கள். இப்ப வந்துட்டு விந்திய சாத்வரா மலைத்தொடருக்கு இங்க இது வந்து விந்திய மலைத்தொடர், சாத்வரா மலைத்தொடர், நடுவுல இருக்கிறது வந்து நர்மதா ரிவர், கீழே இருக்கிறது தபதி ரிவர்னு சொல்லி பார்த்தோம். இதுக்கு மேல இருக்கிறது மால்வா பீடபூமி, அதுக்கு மேல இருக்கிறது ஆரவல்லி மலைத்தொடர். ஆரவல்லி மலைத்தொடர் வந்து பாத்தீங்கன்னா இங்க குஜராத் கிட்ட ஸ்டார்ட் ஆகி டெல்லி வரைக்கும் கிட்டத்தட்ட அரௌண்ட் 700 கிலோமீட்டர் வரைக்கும் போயிருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. ஆரவல்லி மலைத்தொடரை பத்தி சொல்லியிருப்பாங்க. 700 கிலோமீட்டர். இதுல உயரமான சிகரம் வந்து குரு சிகார்னு சொல்லியிருப்பாங்க. இதோட உயரமான சிகரம் குரு சிகார். அடுத்து மால்வா பீடபூமி. மால்வா பீடபூமியோட இதுல உற்பத்தி ஆகிற ஆறுகள் வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து சாம்பல், பெட்வா, கென் அப்படின்னு சொல்லிட்டு 3 நதிகள் உற்பத்தி ஆகி யமுனை நதியில போய் என்ன ஆகும் அப்படின்னா கலக்கும். சரி, யமுனையின் துணையாறுகளான 3 நதிகள் எங்க உற்பத்தி ஆகுதுன்னா இந்த மால்வா பீடபூமி. சாம்பல், பெட்வா, கென், யமுனை நதியோட துணையாறுகள் எங்க உற்பத்தி ஆகுது அப்படின்னா இந்த மால்வா பீடபூமியில. இதோட எக்ஸ்டென்ஷன் வந்து பாகல்கண்ட், பந்தல்கண்ட் சொல்லி கொடுத்திருப்பாங்க. கடைசியா வந்து சோட்டா நாகபுரி பீடபூமி. இந்த சோட்டா நாகபுரி பீடபூமி பாத்தீங்கன்னா இந்தியால அதிக கனிம வளங்கள் மிகுந்த பீடபூமி எதுன்னு கேட்பாங்க, சோட்டா நாகபுரி பீடபூமி. சரி, இதுதான் மத்திய உயர்நிலங்கள்ல ஆரவல்லி மலைத்தொடர், மால்வா பீடபூமி, அடுத்து சோட்டா நாகபுரி பீடபூமி. இதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் தக்கான பீடபூமி பார்க்கலாம். இப்ப மத்திய உயர்நிலங்கள்ல நர்மதை ஆற்றிற்கும் வடபெரும் சமவெளிக்கும் இடையே காணப்படும் பகுதிகள்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த மத்திய உயர்நிலம் இங்க வந்து வடக்கு மற்றும் வடமேற்கு எல்லையில் ஆரவல்லி மலைத்தொடர் அதுக்கு அமைந்துள்ளது. குஜராத்திலிருந்து ராஜஸ்தான் வழியாக 700 கிலோமீட்டர் நீளத்துக்கு காணப்படுகிறது. சராசரியா டெல்லிக்கு இதுக்கு இடையில சராசரி உயரம் கேட்பாங்க 400 மீட்டர். இது தென்மேற்குல 1500 மீட்டர் ஹைட் வரைக்கும் இருக்கு. இதுல உயரமான சிகரம் எதுன்னு கேட்பாங்க, குரு சிகார். ஆரவல்லி மலைத்தொடரின் உயரமான சிகரம் எதுனா குரு சிகார். அதோட ஹைட் வந்து 1722 மீட்டர். அது ரொம்ப முக்கியம். அதுக்கடுத்து இதுல இருக்கக்கூடிய 2வது பர்சன் வந்து மத்திய உயர்நிலங்கள்ல முக்கியமானது மால்வா பீடபூமி. இந்த மால்வா பீடபூமி அல்லது மால்வா பிளாட்டியூ இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க. இந்த மால்வா பிளாட்டியூ ஆரவல்லி மலைத்தொடருக்கு தென்கிழக்குல விந்திய சாத்வரா மலைக்கு வடக்குல அமைஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதுல உருவான ரிவர் சாம்பல், பீட்வா, கென். இந்த 3 ரிவர் எதோட துணையாறுகள் அப்படின்னா யமுனை நதியின் துணையாறுகள். இந்த யமுனை நதியின் துணையாறுகள் சாம்பல், பெட்வா, கென் எங்க உற்பத்தி ஆகுதுன்னு கேட்பாங்க இந்த மாலவ பீடபூமியில. அடுத்து இதோட எக்ஸ்டென்ட் வந்து பாத்தீங்கன்னா பந்தல்கண்ட், அதுக்கப்புறம் பாகல்கண்ட் சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் இருக்கிறது சோட்டா நாகபுரி பீடபூமி. சோட்டா நாகபுரி பீடபூமி இருக்கிறதுல ரொம்ப ரொம்ப முக்கியம். மத்திய உயர்நிலங்கள வடகிழக்கு பகுதியில் அதிகம் காணப்படுவது எதுன்னு கேட்டாங்கன்னா அந்த சோட்டா நாகபுரி பீடபூமி. இந்தியாலேயே இரும்பு தாது மற்றும் நிலக்கரி அதிகம் இருக்கக்கூடிய கனிம வளங்கள் மிகுந்த பகுதி எதுன்னு கேட்டாங்கன்னா சோட்டா நாகபுரி பீடபூமி. எந்த மாநிலத்தில் இருக்குன்னா மேக்சிமம் இது ஜார்க்கண்ட் மாநிலத்துல இருக்கும். இது இல்லாம மேற்கு வங்காளம், பீகார், சத்தீஸ்கர் இந்த 4 மாநிலத்திலே கலந்து எது காணப்படுதுன்னா இந்த பீடபூமி காணப்படுகிறது. சரியா, சோட்டா நாகபுரி பீடபூமி. இது வந்து தீபகற்ப பீடபூமியோட முக்கியமான டேட்டா. அதுக்கப்புறம் இருக்கிறது தக்கான பீடபூமி. தக்கான பீடபூமி பாத்தீங்க அப்படின்னா தோராயமா இது வந்து முக்கோண வடிவம் சொல்லியிருப்போம். தோராயமா இதோட வடிவம் என்ன அப்படின்னா முக்கோண வடிவம். இந்த போர்ஷன் தான் நம்ம என்ன பண்ண போறோம்னா தக்கான பீடபூமி அப்படின்னு சொல்றோம். இதோட வடிவம் பாத்தீங்கன்னா தலைகீழ் முக்கோண வடிவம். சரியா, இது முக்கோணம் தலைகீழா இருக்கு இல்லையா, தலைகீழ் முக்கோண வடிவம். இதோட எல்லைகள் பாத்தீங்கன்னா மேல விந்திய சாத்வரா மலைத்தொடர்கள், இங்க வந்து மகதியா குன்றுகள், மைக்கலா குன்றுகள், இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா ராஜ்மஹால் குன்றுகள் வரைக்கும். இந்த பக்கம் மேற்கு தொடர்ச்சி மலை, இந்த பக்கம் வந்து கிழக்கு தொடர்ச்சி மலை. இந்த இதோடைய பரப்பளவு சொல்லியிருப்பாங்க. இதோட தோராயமா முக்கோண மாதிரி வடிவத்துல இருக்குன்னு சொல்லியிருப்போம். இதுல மேற்கு தொடர்ச்சி மலை வந்து பாத்தீங்கன்னா இங்க மேற்குல இருந்து அதாவது வடக்குல இருந்து
தெற்கு நோக்கி வர வர வந்து ஹைட் அதிகமாயிட்டே போகும். இதோட உயரமான சிகரம் எது அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய ஆனைமடி ஆல்ரெடி பார்த்தோம். இதோடைய வடக்கு பகுதி வந்து பூர்வாத்திரி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி இங்கிட்டு வந்து சிவாத்திரின்னு சொல்லுவாங்க. இங்க வந்து கிழக்கு தொடர்ச்சி மலை. கிழக்கு தொடர்ச்சி மலையில உயரமான சிகரம் வந்து இங்க பாத்தீங்கன்னா மகேந்திரகிரின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா இது வந்து ஒரே கண்டினியூஸா இருக்கும். மேற்கு தொடர்ச்சி மலை தொடர்ச்சியா இருக்கும். ஆனா கிழக்கு தொடர்ச்சி மலை டிஸ்கண்டினியூஸா இருக்கும். என்ன காரணம் அப்படின்னா நம்ம இங்க பாத்துருக்கோம் ஒரு இடத்துலயும் ஒரு ஆறு வருது இல்லையா, இந்த ஆறு வந்துட்டு அதை வந்து கட் பண்ணி விட்டு போறதுனால கிழக்கு தொடர்ச்சி மலைகள் எப்பயுமே பாத்தீங்கன்னா டிஸ்கண்டினியூஸ் ரேஞ்சா இருக்கும். அதாவது தொடர்ச்சியற்ற மலைத்தொடர்களா இருக்கும். இதுதான் என்ன பண்ண போறோம், தக்கான பீடபூமி. தக்கான பீடபூமி வந்து இந்தியாவுடைய தெற்கு பகுதியில இருக்கு. தோராயமா இதோட வடிவம் எதுன்னு கேட்டாங்கன்னா முக்கோண வடிவம். தக்கான பீடபூமி எந்த பீடபூமியில இருக்கு அப்படின்னா தீபகற்ப பீடபூமியில இருக்கு. ஆல்ரெடி நம்ம சொன்ன 3 பக்கம் கடலால் சொன்ன தீபகற்ப பீடபூமி அதுல இருக்குது. இதோடைய எல்லா பகுதி பாத்தீங்கன்னா இங்க வந்து விந்திய சாத்புரா மலைத்தொடர் வடக்கு திசையிலையும், இந்த பக்கம் மகாதேவ் மைக்கேலா குன்றுகள் அதெல்லாமே மேப்ல பார்த்தோம். ராஜ்மஹால் குன்றுகள் பார்த்தோம். மேற்குல வந்து மேற்கு தொடர்ச்சி மலை, கிழக்குல வந்து கிழக்கு தொடர்ச்சி மலை எல்லாமே இருக்கும். இதோடைய பரப்பளவு 7 லட்சம் சதுர கிலோமீட்டர். இதோட ஹைட் வந்து 500ல இருந்து 1000 மீட்டர்ல இருக்கும். உயரம் எப்பயுமே எதுல சொல்லியிருந்தோம், மீட்டர்ல சொல்லணும்னு சொல்லியிருந்தோம். அதுக்கடுத்து மேற்கு தொடர்ச்சி மலை. மேற்கு தொடர்ச்சி மலை வந்து இதோடைய முக்கியமான போர்ஷன். இது வந்து பாத்தீங்கன்னா மேற்குல இருந்து தெற்கு நோக்கி வர வர வந்து பண்ணா ஹைட் ஆயிட்டே போகும். இதோடைய வடபகுதி என்ன சொல்லுவோம் அப்படின்னா சயாத்ரி அப்படின்னு சொல்லுவோம். அதோட வடபகுதியை சயாத்ரின்னு சொல்லுவோம். இதோட உயரமான சிகரம் வந்து ஆனை மலையில இருக்கக்கூடிய ஆனைமுடி. அது ரொம்ப முக்கியம். ஆனைமுடி சிகரம் வந்து உயரமான சிகரம். இதுல இருக்கக்கூடிய குட்டி மலைகளுக்கு நிறைய மலைகள் கொடுத்திருப்பாங்க. இது வந்து தமிழ்நாடு ஜாகிரபில கொடுத்திருப்பாங்க. ஆனைமலை, ஏலக்காய், பழனி மலை இதெல்லாமே நம்ம தனியா படிப்போம். அது மாதிரி கொடைக்கானல் மலை, கொடைக்கானல் எந்த மலையில் அமைந்துள்ளதுன்னு கேட்டாங்கன்னா பழனி மலை. சரியா? அதாவது பழனி மலைன்றது பழனி கோவில் இருக்கிற குன்று கிடையாது, அது வந்து குன்று. சரியா? மலை அப்படின்றது கொடைக்கானல் இருக்கக்கூடிய மிகப்பெரிய மலை இருக்குல்ல, அந்த பெரிய மலை தான் என்னது பழனி மலைன்னு சொல்லுவோம். அந்த மலையில இருக்கிறது கொடைக்கானல். இது வந்து மலைவாழிடம். அதே மாதிரி ஆனைமலை எங்க இருக்குன்னு கேட்பாங்க, தமிழ்நாடு. ஆனைமுடி எங்க இருக்குன்னு கேட்டா கேரளா. அது ரொம்ப முக்கியம், தனியா எடுத்து எழுதி வச்சுக்கோங்க. அடுத்த டேட்டா வந்து இதுல இருக்கக்கூடியது கிழக்கு தொடர்ச்சி மலை. கிழக்கு தொடர்ச்சி மலை வந்து பாத்தீங்கன்னா அதே மாதிரிதான் தெற்கு நோக்கி, அதாவது இதுவும் கிழக்கு பகுதி. இதோடைய வடக்கு பகுதி வந்து பாத்தீங்கன்னா பூர்வாத்திரின்னு சொல்லுவாங்க. இதுல மேற்கு தொடர்ச்சி மலை கிழக்கு தொடர்ச்சி மலை ஒன்னா சேர்ற இடம். இது வந்து மேற்கு தொடர்ச்சி மலை, இங்க கிழக்கு தொடர்ச்சி மலை ரெண்டும் ஒன்னா சேர்ற எதுன்னு கேட்டாதுன்னு கேட்பாங்க. நீலகிரி. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின் இது. நீலகிரி மலையில வந்து 2 மலையும் ஒன்னா சேரும். அதுக்கப்புறம் இது கிழக்கு தொடர்ச்சி மலை வந்து ஒரு தொடர்ச்சியற்ற மலை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஏன் அப்படின்னா ஆறுகள், இதுல என்னென்ன ஆறுகள் இருக்கு, மகாநதி, கோதாவரி, கிருஷ்ணா, பெண்ணாறு, காவிரி, இந்த மாதிரியான ஆறுகள் என்ன ஆகுது இதுல போறதுனால, அந்த ஆறுகள் இதை அந்த நிலத்தை பிரிச்சுட்டு போறதுனால இது என்ன பிளவுபட்டு தொடர்ச்சியற்ற மலைத்தொடரா காணப்படும் சொல்லியிருப்பாங்க. அடுத்து இதுல இருக்கக்கூடிய போர்ஷன் வந்து பாலைவனம். இந்திய பாலைவனம். இந்தியாவில ஒரே ஒரு பாலைவனம் தான் இருக்கு, நமக்கு தெரியும், தார் பாலைவனம். சரி, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்தியாவில இருக்கக்கூடிய ஒரே ஒரு பாலைவனம். இதோடைய பரப்பளவு கொடுத்திருப்பாங்க 2 லட்சம் சதுர கிலோமீட்டர். இது வந்து பாத்தீங்கன்னா உலகின் 17வது மிகப்பெரிய பாலைவனம். வேர்ல்டுலயே 17. உபாயன மண்டலம் சொல்லுவோம். உபாயன மண்டலம் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம சொல்லியிருப்போம். இந்த 0 டிகிரில இருந்து 23.5 டிகிரி கொடுத்திருப்போம். அதுக்கு மேல இருக்கக்கூடிய போர்ஷன் 23ல இருந்து 66 டிகிரி வரைக்கும் இருக்கிறது உபாயன மண்டலம் அல்லது விதா மண்டலம் சொல்லுவோம். அந்த போர்ஷன் நான் உங்களுக்கு செகண்ட் லெசன்ல தனியா அதை டீட்டெயிலா நான் எடுக்கிறேன். சரிங்களா? அடுத்து 9வது அயன மண்டலம் வந்து பாத்தீங்கன்னா அந்த கடற்கரைக்கு கீழே இருக்கிற பகுதியை வந்து அயன மண்டலம் சொல்லுவோம். அதுல 9வது பெரிய பாலைவனம் சொல்லியிருப்பாங்க. அதுல இருக்கக்கூடிய பகுதியில் 9வது பெரிய பாலைவனம் தான் எது, இந்த பாலைவனம். அடுத்து ஆரவல்லி மலைத்தொடருக்கு மேற்கே ராஜஸ்தான் மாநிலத்தின் 3/2 பங்கு. ரொம்ப ரொம்ப முக்கியம். மேக்சிமம் ராஜஸ்தான் மாநிலத்துல அதிகமா இருக்கிறது எதுனா 3/2 பங்கு இந்த தார் டெசர்ட் தான் இருக்கு. சரியா? அப்ப 3/1 பங்கு என்ன ஆகுதுன்னா நிலமாவும், 3/2 பங்கு டெசர்ட்டா இருக்கும். இதுல 2 போர்ஷனா இருக்கு. முழுசா பாலைவனமான பகுதி இல்ல, இப்ப கொஞ்சம் தண்ணி அதை பயன்படுத்தி அதை நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா அதை வந்து என்ன பண்ணலாம், பாலைவனமாகம் தடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி 2 பகுதி இருக்கும். அதுல முழு பாலைவன பகுதியை வந்து மருஸ்தலி அப்படின்னு சொல்லிட்டோம். அரை பாலைவன பகுதி வந்து வாங்கர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுல வந்து முழுசா பாலைவனமான பகுதி மருஸ்தலினும், அரை பாலைவனமா இருக்கிறது பாங்கன்னு சொல்லுவாங்க. இதுல நிறைய உப்பு ஏரிகள் எங்க காணப்படுது, இந்த பகுதியில் இருக்கு. நிறைய மணல் திட்டுகள் இருக்கு. இதுல நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், நிறைய மணல் குன்றுகள் இருக்கும். இது வந்து தேரி அப்படின்னு சொல்லுவாங்க. சில இடங்கள்ல ஒவ்வொரு இடத்துக்கும் ஒரு மாதிரி பேர் இருக்கும். நமக்கு மேற்கு கடற்கரை ஓரங்களில் கூடிய மணல் குன்றுகளை தேரி அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் கடற்கரை சமவெளிகள். இந்த கடற்கரை சமவெளிகளும் தீவுகள், அதுக்கப்புறம் ஆறுகள், இந்த 3 சேர்த்து அடுத்த பார்ட்ல நம்ம பார்க்கலாம். சரிங்களா? ஒவ்வொரு லெசனையும் நம்ம போறக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் பாத்தீங்கன்னா அப்பயே படிச்சு முடிச்சுட்டு இது பண்ணிருங்க. ரொம்ப நன்றி.